அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24 கொஞ்சம் வேகமாக வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து, தேவன் அவருடைய மரண உபத்திரவங்களின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். 26 அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களி கூர்ந்து என் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். 28 ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லி இருக்கிறான். யாரை குறித்து? இயேசுவை குறித்து. அப்ப வலது பாரிசத்துல கவனிய, வலது பாரிசத்துல ஜீசஸ், அவர் பாருங்க நமக்கு எப்படி இருக்காராம்? ஜீவ மார்க்கம், ஆமென், ஜீவனுடைய வழி, நித்தியத்தினுடைய வழி, உயர்வின் வழி, மேன்மையின் வழி, எல்லாவற்றுக்கும் அவர் வழி, எல்லாவற்றுக்கும் அவர் தான் கேட். இந்த வருஷம் பூரா ஓப்பன் கேட், ஆமென், திறந்த வாசல், ஆமென் சொல்லுங்க, ஓப்பன் டோர். உங்களுக்கு வழி ஒருத்தரும் மூட முடியாதுங்க, அடைக்குது, ஒருத்தரும் அடைக்கவே முடியாது. கர்த்தர் சொல்ல, ஒருவனுமே பூட்டாத திறந்த வாசல் உனக்கு ஏற்படுத்தியிருக்கேன், ஏன்னா நான் தான் அந்த வாசல். அல்லேலூயா. ஒரு தீமையும் இந்த வாசலுக்குள்ள வர முடியாது. கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவரே நமக்கு வழியாக அவர் மாறி இருக்கிறாரு. அவர் சொல்ற, ஒருவனுமே இந்த வழியை பூட்ட முடியாது, ஏன்னா எனக்கு மேல வல்லமை ஒன்றுமே இல்லை, என்னை தடை செய்வதற்கு இங்கே ஒரு வல்லமையே இல்லை. அப்படிப்பட்ட நான் உனக்கு ஒரு வாசலா இருக்கிறேன். அந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல்னா ஜீவ மார்க்கம், ஆமென் சொல்லுங்க, ஜீவனுக்கு போற வழி. ஏன் ஜீவ மார்க்கம் ஏன் அப்படி சொல்றாருன்னா, மனிதனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதோடைய முடிவு மரணங்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு நல்லது என்ன செஞ்சு வேண்டியது, அவங்க பார்வைக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை எடுத்துக்கிறாங்க, அதுல போறாங்க. அது உங்களுக்கு எப்பவுமே எப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா நீங்க கவனிங்க, கர்த்தருடைய வழி போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். என்னப்பா ரொம்ப ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நீங்க இயேசுவை நம்பி போறதுனால, அவரை வழியா நீங்க ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய முடிவு எப்படி இருக்குமா? பரிபூர்ணமா இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்குமா? எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு புரியுதானே உங்களுக்கு சொல்றது? கர்த்தர் நல்லவர். அதனாலதான் இடுக்கமான வழி அப்படின்னா சும்மா சின்ன கேட் அப்படி இல்லை. இடுக்கமான வழியில போறது அப்படின்னா, அங்க கர்த்தர் வாழ்ந்த நாட்கள்ல அது சிறிய சிறிய வழிகள் இருந்தது. தேவாலயத்தை சுற்றி வாசல்கள்ல குறுகிய பாதைகள் இருந்துச்சு, பெரிய பாதைகள் இருந்துச்சு. அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் அப்படி சொன்னாரு. அதனால குறுகிய வழி அப்படின்னா நமக்கு சின்ன சந்து அப்படி கிடையாது. பாருங்க, நல்லா கவனிய, நெடுக்கமான வழி அப்படின்னா, இடுக்கமான வழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வழிகளில் போகும்பொழுது சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி, நெருக்கமா இருக்கிற மாதிரி, உபத்திரமா இருக்கிற மாதிரி, என்னடா எல்லாம் ஒரு அவமானமா வெக்கமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவரும் கூட வழியா இருக்கிறபடினால், அவரும் கூட வாசலா இருக்கிறபடினால், அதெல்லாம் சீக்கிரத்தில் மறைஞ்சு போகும். ஆமென் சொல்லுங்க. அதுக்குள்ள நீங்க போகும் பொழுது உள்ளம் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டு நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. அது ஜீவனுக்குண்டான மார்க்கம். அது பாருங்க, அதுதான் நீங்க விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வழிகள் ஜீவ மார்க்கம், ஜீவனுக்காக. காசு கொடுத்தா அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங், நல்ல பதவி கொடுத்தாருன்னா அது ஜீவனுக்கு ஏதுவானதா இருக்கும். நிறைய உங்களுக்கு நல்ல வீடுகளை கொடுக்கிறாரு, வசதிகளை கொடுக்கிறாருன்னா எல்லாம் ஜீவனுக்கு ஏதுவானதா இருக்கும். எதுவும் அழிவுக்கு ஏதுவாக இருக்கவே செய்யாது, வாதைக்கு ஏதுவாக இருக்கவே செய்யாது. எல்லாம் மேன்மைக்கு நேராக, உயர்வுக்கு நேராக, மிகுந்த மகிழ்ச்சிக்கு நேராக தான் அதெல்லாம் இருக்கும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணான வலது பாரிசத்தில் என்ன இருக்கு? பேரின்பம் இருக்கு. பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 36:8 பார்த்தீங்கன்னா,
உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்களை தாகம் தீர்க்கிறீர். ஆமென் சொல்லுங்களேன். 21:16 பாருங்க. அவரை நித்திய ஆசீர்வாதத்துக்கு உள்ளாக்குகிறீர், அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 21:6. அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்கு சமூகத்தின் மகிழ்ச்சியாய் பூரிப்பாக்குகிறீர். நல்ல கவனிய, இந்த வசனம் என்ன சொல்லுது? உள்ளாக்குகிறீர். நல்ல கவனிய, ஆசீர்வாதத்துக்கு நல்ல உள்ளாக்குவது. நல்லா எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆசீர்வாதத்துக்கு உள்ளாக்குறதுனா ஒரு கட்டாயப்படி திணிக்கிறது. சில பேர் சொன்னாங்க, சார் அவனை நல்லவன் நினைச்சாரு, என்னை பிரச்சனையில் விட்டு போட்டு போயிட்டான், என்னை பிரச்சனைக்கு உள்ளாக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களே. அது மாதிரி கர்த்தர் உங்களை எதுக்கு உள்ளாக்கி இருக்காருன்னா ஆசீர்வாதத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார். கொலேசியர் சொல்ற, கொலேசியர்ல பவுல் சொல்றாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உங்களை உட்படுத்தி இருக்கிறார். அப்ப உட்படுத்துறதுன்னா என்னன்னா, உங்களை கொண்டு போய் அவர் என்ன செஞ்சிருக்காரு? ஆசீர்வாதத்துக்குள்ள திணிச்சு வச்சிருக்காரு. சொல்லுங்க, என்னை உட்படுத்தி இருக்கிறார். நல்ல வாயத்தர சொல்லுங்க, கர்த்தர் என்னை, சத்தம் பத்தாதுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார். நான் சொல்றேன், சொல்ல ஆசீர்வாதத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார். அப்படின்னா உங்களை ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்ப அவருடைய வலது பாரிசத்துல ஜீசஸ், அவரிடத்துல நித்திய பேரின்பம் உண்டு. என்ன இருக்கு? உண்டு. அப்போ உங்களுக்கு அவர்கிட்ட இல்லைன்னே எதுவுமே இல்லையா, எல்லாமே உண்டா. நீ தேடுகிற நிம்மதி உண்டு, சமாதானம் உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, எல்லாமே உண்டு. அவர்கிட்ட இல்லைங்கிறது இல்லை. அதாவது 2 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சொல்லுங்க, ஆம் என்றும் ஆமேன். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 1:20 பாருங்க, நான் வாசிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், சொல்லுங்க, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உங்களுக்கு ஆமேன் தான். உங்களுக்கு நீங்க தான் ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பரலோகம் ஆமேன் சொல்லுது. பாருங்க, நான் உங்களை பார்த்து ஆசீர்வாதத்தை பேசும் பொழுது பரலோகம் தூதர்கள் சேனைகளில் கூட்டம் சொல்லுது, ஆமேன் சொல்லுது. உங்களை பார்த்து சபையில் இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளை கண் திறப்பதாக, காதுகள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தில் சொல்ற உங்க மேல ஆசீர்வாதத்தை பேசும்பொழுது பரலோகம் ஆமேன் சொல்லுது. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு உள்ளாக்குது. உங்களுக்கும் நல்ல கவனிய, உங்களுக்கு ஏன் அந்த சிந்தை வர மாட்டேங்குதுன்னா, தேவ சமூகத்தில் நீங்க நேரம் செலவு பண்ணும் பொழுது உங்க கண்ணு திறக்கும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. போன்ல செலவு பண்ணினா ஆவிக்குரிய கண்ணு குருடாயிரும், மாமிச கண்ணு தான் திறக்கும். நீ எவ்வளவு நேரம் நீங்க உலக பிரகாரமான காரியத்தில் நீங்க நேரம் செலவு பண்ணும் பொழுது ஆவிக்குரிய கண்ணு மூடிரும், மாமிச கண்ணு தான் திறக்கும். அந்த மாமிச கண்ணு திறக்கும் போது என்ன செய்யணும்? உன்னுடைய இச்சைகளின் வழிகளிலே, உனக்கு விருப்பமான வழிகளிலே கொண்டு போகும். கர்த்தர் வச்சிருக்காரு பாருங்க, அந்த ஜீவ மார்க்கம் வச்சிருக்காரு பாருங்க, அந்த ஜீவ வழி வச்சிருக்காரு பாருங்க. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா? நித்திய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் உன்னை உட்படுத்தி வச்சிருக்கிறாராம். கைகளை தட்டுக்க பார்க்கலாம். நல்லா எந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்துறாரு? நித்திய ஆசீர்வாதத்திற்குள்ளாக. என்ன பெரிய வார்த்தை பாருங்க, சாதாரண வார்த்தை இல்லைங்க அது. நித்திய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் கர்த்தர் என்ன செய்யறாராம்? நம்மளை நடத்துகிறாராம். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஓகேயா? அப்ப இவ்வளவு ஆசீர்வாதங்களை கவனிங்க, தேவ சமூகத்தில் இருக்கு. தேவ சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் தான், அவர் தான் சமூகம். ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகம் என்ன? அவரு தான். கர்த்தர் ஆவியாயிருக்கிறார், கர்த்தரே ஆவியாயிருக்கிறார். அப்போ வசனம் சொல்லுது, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்குன்னு சொல்றாருல. அப்படின்னா என்ன? கிக்கின்னு கேன மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறதா? கிடையாது. நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்குன்னா அனாயிட்டிங். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் மேல ஆவி ஊற்றப்பட்டது, ஆவியானவர் மேல இறங்கி வந்தார், அபிஷேக தைலம் தலையில ஊற்றப்பட்டது. அதைத்தான் சொல்றாரு ஆனந்த தைலம். ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. ஆனந்த தைலம் உன் தலைமையில், நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் அந்த நித்திய மகிழ்ச்சி உனக்குள்ள வந்துட்டு கையை தட்டுங்க. அந்த நித்திய மகிழ்ச்சி இப்ப எங்க இருக்குது? ஆண்டவர் ஆவியார் நமக்குள்ள இருக்கிறார். நல்ல கவனிங்க, அவருடைய சமூகம், அவர்தான் சமூகம். அவரோடு செலவு பண்ணுகிற அத்தனை நேரங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இந்த வருடத்துல போன வாரம் நம்ம தியானிச்சோம், அப்பாவுடைய அன்புக்கு திரும்பி வா. அப்பாவுடைய அன்புல இருக்கும் பொழுது, உறவில் இருக்கும் பொழுது, ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு எல்லாமே இருந்தது. ஆனா அப்பாவுடைய உறவை விட்டு அவன் போன உடனே எல்லாமே அவனுக்கு குறைவுபட ஆரம்பித்து விட்டது. அப்படிங்கிறத அப்படியே தொடர்ந்து பார்க்கிறோம். இன்னைக்கு வேறு ஒரு கோணத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, தேவனோடு நீங்கள் இருக்கும் பொழுது, அவர் எப்படி எல்லாம் உடையவராக இருக்கிறாரோ அதுபோல நாமும் எல்லாம் உடையவராக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அப்பாவோட உங்க உறவு வளர வளர வளரதான் எனக்கு தேவையான எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது 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 என்கிற அந்த ஞானம், அந்த அறிவு உங்களுக்கு உண்டாகிறது. தேவனை அறிகிற அறிவினாலே இப்படிப்பட்ட ஒரு விடுதலைக்குள்ளாக, ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம வரோம். நல்லா கவனிங்க. ஆனா பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுங்களா? நல்லா கவனிங்க. பிசாசுடைய பெரிய தந்திரமே என்னன்னா, நம்மளை தேவ சமூகத்தில் இருக்க விட மாட்டோம். நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தில் நீங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் 3 மணி நேரம் வந்து பேசிட்டு இருப்பீங்க. உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகிட்ட போன் பண்ணி 3 மணி நேரம் பேசுவீங்க. பேசி அந்த போன் சூடாகி பேட்டரி எல்லாம் வந்து காதெல்லாம் வெந்து போயிடும். ஆமா, முடியும், தாராளமா முடியும். ஆனா அதே ஆட்கள் பாருங்க, ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் கூட தேவ சமூகத்தில் அவங்களால இருக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? நீங்க தேவ சமூகத்தில் இருந்தா நீங்கள் எல்லாம் உடையவர்களாக மாறுவீர்கள். பிசாசுடைய தந்திரம், நீங்க அவரோடு இருக்க கூடாதுங்கிறது அவருடைய தந்திரம். நல்லா நீங்க கவனிய. முதல் குடும்பம் ஆதாம் ஏவாளின் குடும்பம். கர்த்தருடைய முதல் குடும்பம், கர்த்தருடைய முதல் குடும்பம். இந்த முதல் குடும்பத்திற்கு ஒரு குறைவுமே இல்லைங்க, ஒரு குறைவும் இல்லை. எல்லாம் நிறைவாய் ஏராளம் தாராளமாக இருக்கிறது. எல்லாம் ஏராளம். பாருங்க, 2 பேருக்கு 4 நதி, அது பொன் விலைதான். என்ன செய்தான்? எல்லா வகையான கனிகள் சாப்பிட்ற ஒரு குறைவுமே அவங்களுக்கு இல்லை. பிசாசு பார்த்தான், எப்படி இவன் குறைவில்லாமல் இருக்கிறான், எப்படி இவன் நிறைவா இருக்கிறானப்பா. அவனுக்கு பிடிக்காதுங்க. நீங்க நல்லா இருந்தா அவனுக்கு பிடிக்காது, நீங்க சந்தோஷமா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. அவன் பார்க்கறான், எப்படி இவங்க நிறைவு உள்ளவங்களா இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு குறையுமே இல்லையே. என்ன விஷயம்னா, அவங்க எப்பொழுதும் தேவனோடு உலாவுவதும் உறவாடுவதும், அவருடைய சந்நிதியிலே, அவருடைய பிரசன்னத்திலேயே அவர்கள் இருந்தார்கள். அவருடைய மகிமையிலே அவர்கள் நிறைந்திருந்தார்கள். அவருடைய மகிமையிலே நிறைந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. கரெக்டா பார்த்தான் பாருங்க, வச்சான் வேலை. என்ன தெரியுமா செஞ்சா? வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் விலகி, பாருங்க, சந்நிதிக்கு விலகி, அதான் அந்த முக்கியமான வார்த்தை. என்ன செஞ்சாங்க? அவருடைய சமூகத்திலிருந்து இதான் விஷயம். பாருங்க, அவங்க சமூகத்திலிருந்து என்ன செஞ்சாங்க? விலகிட்டாங்க. என்ன செய்ய வச்சான்? அப்பாட்ட இருந்து என்ன செய்யறான்? பிரிக்கிறான். அப்பாட்ட இருந்து பிரிச்சுட்டான். இப்ப நல்லா கவனிய மக்களே, அப்பாட்ட இருந்து பிரிஞ்ச உடனே மகிமை போயிருச்சு, சந்தோஷம் போயிருச்சு, சமாதானம் போயிருச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நாம் அனுபவிக்கிற சந்தோஷம், சமாதானம், பலன், சுகம், திருப்தியான உறவு, நல்ல குடும்பம், நல்ல ஆசீர்வாதம், இதெல்லாம் நம்ம திறமையினால உண்டாகலைங்க, அப்பாவோடு இருக்கிற உறவுனால உண்டாகுது. சில பேருக்கு அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? எலி கொளுத்தா வங்கல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க.
பார்த்துருக்கீங்களா? எலி கொளுத்தா அது எங்கே போய் மாட்டிக்குமா? நிறைய பேருக்குன்னா அப்படி புஷ்டி ஆகி அப்படி செலுன்னு அப்படி வரும் பொழுது அப்பாவுடைய உறவுலேருந்து அப்படியே பிரிவாங்க பாருங்க. அவனுக்கு ஒரு இது வந்துடுது, என்னன்னா எல்லாம் நம்மனால தான், நம்ம திறமையினால தான் அப்படிங்கிறது. நல்ல கவனிங்க மக்களே, நமக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கலாம். நல்ல கவனியா, 10 ஏக்கர் தண்ணியை நிறுத்தணும்னா 10 ஏக்கர் நிலத்துலையும் போய் வரப்புகளை ஒவ்வொன்றா ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. மெயின் பம்ப் செட்டை க்ளோஸ் பண்ணால் முடிஞ்சுது. பிசாசுடைய வேலை என்னதுன்னா மெயின் பம்ப் செட்டை க்ளோஸ் பண்ணுறது தான். அப்படியே நம்மளை அலைய விடுவான், அப்படியே திகைய விடுவான். வனாந்தத்தை என்ன 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 ஒன்றும் புரியலையே, ஒன்றும் வாய்க்கலையே, குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, ஏன் பிள்ளைங்க இப்படி கீழ்ப்படிய மாட்டேங்குது, ஏன் இப்படி இருக்காங்க, என் மனைவி இப்படி வாய் அடிக்கிறா, கீழ்ப்படிய மாட்டா, ஏன் புருஷன் இப்படி இருக்கிறான், ஏன் 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 அலைய விடுவான். விஷயம் எங்கன்னா மெயின் சுவிட்ச் அங்க இருக்கு. தேவனுடைய பிரசன்ஸ் அங்க கட்டாகும் பொழுது, அவருடைய உறவு கட்டாகும் பொழுது, அப்பாவுடைய அன்பு துண்டிக்கப்படும் பொழுது எல்லாமே ட்ரை ஆயிரும். எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்ப நல்ல முதல் கர்த்தருடைய முதல் குடும்பம், கர்த்தர் உருவாக்கிய முதல் குடும்பமே ஃபெயில் ஆயுது. எப்படி பாருங்க, பிசாசு தந்திரம் பண்றான். ஆனா கர்த்தர் கை விட்டுட்டாரா? நான் சொல்லட்டுங்களா, எத்தனை தோல்வி உனக்கு வந்தாலும் உன்மேல் கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தை விட்டு கர்த்தர் பின்வாங்கவே மாட்டார். அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டாரு. அல்லேலூயா. தேவ பிரசன்னம். அல்லேலூயா. அலைச்சல் இல்லாத ஆசீர்வாதத்துடைய ரகசியம் நீங்கள் தேவ பிரசன்னத்திலே நேரங்களை செலவு செய்வது, அப்பாவுடைய உறவிலே வளர்வது, அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்வது தான் இம்பார்ட்டன்ட். இது உண்டாக 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 எல்லா நன்மைகள் உண்டாகும். இந்த அறிவு உங்களுக்கு வரும். என்னன்னா, என் தகப்பன் என் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். நான் எதை கேட்டாலும் ஆமேன் என்று சொல்லுகிறார். அது உண்டாவதாக என்று சொல்லுகிறார். இல்லாதவர்கள் எனக்கு உண்டாக்கி கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை ஆராதிக்கிறேன் என்கிற அறிவு நமக்கு பெறுகிறது. அது வரும் பொழுது நமக்கு சமாதானம், சந்தோஷம் வருது. பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப நான் சொன்னேன், அப்பாவுடைய சமூகத்தில் இவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் அவரிடத்திலே இருக்கிறது. சகலமும் அவருக்குள் பரிபூர்ணமா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அவர்தான் பிரசன்ஸ், அவர்தான் ஆவியானவர், அவர்தான் சமூகம். அவரை தேடும் பொழுது, அவரோடு உங்களுடைய உறவை வளர்த்தி கொள்ளும் பொழுது எல்லாம் உண்டான. பிசாசு இந்த உறவிலிருந்து நம்ம நினைச்சலாம் துணை பிரசனத்திலிருந்து நம்மளை விலகி போக செய்கிறான் பாருங்க. நல்லா கவனிங்க. இப்ப அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிங்க. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அதே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்காக நோத் என்னும் தேசத்தில் முடியுது. நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு தெரியும், இந்த முதல் குடும்பம், இதுல மூத்த மகனா யார் இருக்கான்? காயின் இருக்கான். இவன் தன் சகோதரனை என்ன செஞ்சான்? கொலை செய்துறான். கொலை செய்த உடனே கர்த்தருடைய சாபம் அவன் மேல் வருது. நல்லா கவனிங்க. இந்த காயினுடைய ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், நாம தவறுகிறவராக இருக்கிறோம், ஆனா கர்த்தரோ தயவுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய தயவு ஒரு நாளும் உங்களுக்கு குறைந்து போகாது. பாவிகளை ரட்சிக்கும்படியே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். விசுவாசிகள் சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் கவனமா கேட்கறீங்க? அவங்கள சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தவறுகிறார்கள், ஆனால் தேவனோ அவர்கள் மேல் தயவுள்ளவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆனா இந்த காயினுடைய குணங்கள், போன வாரம் நம்ம அந்த இளையகுமாரனுடைய குணத்தை நம்ம பார்த்தோம். அந்த இளையகுமாரன் தப்பு பண்ணாலும் அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தது. என்னன்னா, அவன் மனம் வருந்துனா அப்பாவோட அன்புக்கு திரும்பி வந்தான். இந்த காயின் இருக்கான் பாருங்க, இவன் தப்பு பண்ணா, தப்பு பண்ணி கர்த்தர் இவனை சபித்த பொழுது இவன் அந்த சாபத்திலேயே, அந்த அலைச்சல்களிலே எப்படி மேனேஜ் பண்ணி வாழலாம் அப்படிங்கிறது தான் அவன் தேவன்கிட்ட பேசுறானே ஒழிய, நான் அங்கே போனால் எல்லாம் என்னை கொண்டுருவாங்களே, நீங்கள் சபிச்சது சாபம் ரொம்ப பொல்லாது, எல்லா ஜனங்களும் என்னை பார்த்து என்னை கொண்டுருவாங்களே, எப்படி வாழ்றது, இதைத்தான் அவன் பேசுறானே ஒழிய, நல்லா கவனிங்க, இதைத்தான் அவன் பேசுறானே. காயின் கர்த்தர்ட்ட பேசுறானே ஒழிய, ஆனா இந்த கர்த்தர் நல்லவர், அவர்கிட்ட நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டா அவர் எனக்கு மன்னிச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவாருங்கிற நம்பிக்கை அவனுக்கு வரல. நல்லா புரிஞ்சுங்க.
இன்னைக்கு நிறைய பேர் மேனேஜ் பண்ணி வாழ்றவங்கலாம் இருக்கிறான். நீ என்ன சொல்லி பாருங்க, அவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணி பாருங்க, மேனேஜ் பண்ணி வாழ்றவங்க தான் இருக்கிறான். அட நான் செய்யறது தப்பு, நான் செய்யறது தப்பு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு மனம் வருந்தி திரும்ப அப்பாவுடைய உறவுக்கு வர்றாங்கன்னா இல்லை. நல்லா நீங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. இவனே எங்க போறான், நல்லா கவனிங்க. இவன் அப்போ கத்தரை விட்டு பிரிஞ்சு, அப்பாவுடைய உறவை விட்டு பிரிஞ்சு இவன் போற வழி எங்க தெரியுமா? சந்தோஷமா கேட்குறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா கேட்குறீங்க? நோத் என்ற ஒரு பட்டணத்தை தெரிந்து கொண்டு போகிறான். என்னது இந்த நோத் என்று சொன்னா அலைச்சல் அர்த்தம். நோத்து என்ன? அலைச்சல், அன்ரெஸ்ட், வாண்டரிங், வேஜன்சி. அப்படின்னா என்னன்னா அன்ரெஸ்ட். பாருங்க, ஒரு இளைப்பாறுதலே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, ஒரு ஆறுதலே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவன் தேர்ந்தெடுத்து என்ன செய்யறான்? அவன் போறான். இப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவன் தேர்ந்தெடுத்து அவன் போறான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட நீங்க பாருங்க மனம் மாறணும். இந்த கர்த்தர், நல்ல கவனிய, இந்த கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறவர், இவர் இரக்கம் உள்ளவர், இவர் தயவுள்ளவர், இவர் அன்பு உள்ளவர், இவர்கிட்ட கேட்டா நம்மளை மன்னிச்சு என்ன செய்வாரு? மறுபடியும் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அப்படிங்கிற இந்த அறிவே அவனுக்கு இல்லை. இல்லை இல்லை, நல்லா கவனிங்க, இந்த அறிவே அவனுக்கு இல்லை. அவன் கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லாம என்ன செய்யறான்? இந்த அன்ரெஸ்டை அவன் தெரிந்து கொள்கிறான். நல்லா கவனிங்க, கர்த்தர் அவனுங்க அப்படி உண்டாக்கல. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்களா ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதில் அன்ரெஸ்ட், நல்லா கவனிங்க, இளைப்பாறுதல் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, வெற்றி இல்லை, இவை எல்லாம் இல்லாம நீங்க ரொம்ப ஒரு கலக்கத்தில் வேதனைகள் இருந்தால் இன்னைக்கு நான் சொல்றேன், அப்பா இடத்துல திரும்பி வாங்க. ஆமாம் சொல்ல, அப்பா இடத்துல திரும்பி வாங்க. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறார். அவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தரேன். இல்லைன்னே இல்லைங்க. பக்கம் சொல்லுங்க, உனக்கு ஒன்றும் இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குதுங்க. நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு நம்முடைய தவறுகள் பெருசாக தெரியுது. தவறு தப்பு தான், தப்பு தான், இல்லைன்னு சொல்ல, தப்பு தான். ஆனா உங்கள் தவறை விட அவருடைய தயவு பெரியது. அதை நீங்க விசுவாசிக்கணும். அது விசுவாசித்து மனம் வருந்தணும், மனம் வருந்தணும். மனம் வருந்து ஆண்டவர்ட்ட நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். தயவுப்பட மக்களை நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சு கேளுங்க. இவன் இந்த ஆதாம்கிட்ட அந்த கர்த்தர்கிட்ட பிரிஞ்ச அந்த வாழ்வு பாருங்க, அவங்க மகன் காயின்ட்ட தொடருது. இந்த விழுகையின் பயணம் நல்லா கவனிங்க, இந்த விழுகையின் பயணம் அப்படியே தொடருது பாருங்க. அப்படியே தொடர்ந்து 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 அப்படியே வருது. ரெஸ்ட், அலைச்சல், ஆசீர்வாதம் இல்லை, பயம், கவலை, எல்லா விதமான பாவங்களும் உள்ள என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் மக்களே, உங்களை கர்த்தர் கிருபையா ரட்சித்து மீட்டு வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்க உங்க வாழ்க்கைய, உங்க இருதயத்தை எல்லா பாவத்துக்கும் திறந்து விடாதீங்க. வாலிப பிள்ளைகளை நல்லா கவனிங்க. வந்தது போனதெல்லாம் உங்க உள்ள வர்றதுக்கு, உங்க இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு நீங்க சாக்கடை இல்லை, நீங்க குப்பை தொட்டி இல்லை, உன்னதமான தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எல்லாம் உலகத்துல எல்லாம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, கர்த்தர் மேல இருந்து பார்க்கிறாரு. கர்த்தர் மேல இருந்து பார்க்கிறாரு. பார்த்தா கர்த்தருடைய வழியில நடக்கிறவன் ஒருவனும் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து கெட்டவர்களாய் போயிட்டார். ஒருவனுமே நல்லது இல்லாதவனாய் போகிற அளவுக்கு காயினுடைய வழி தவறி போனான் பாருங்க. தேவ சமூகத்திலிருந்து பிசாசு அவங்களை பிரிச்சு இந்த கொடிய காரியத்துக்குள்ள உண்டாக்கிட்டான். நல்ல கவனி, எந்த அளவுக்கு நீங்க பாருங்க மக்களை, நீங்க நல்ல கவனிய. இவனுக்கு இந்த கர்த்தரை குறித்து இவங்களுக்கு அறிவில்லை பாருங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு எப்ப உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு அப்படின்னா, நீங்க ஏதோ போய் அந்த காரியத்தை செய்து இந்த நல்லா நீங்க கவனிங்க. எத்தனை பேருக்கு மண்டையில ஏறுது? என்னைக்கு நீங்க கர்த்தரை குறித்து அறிவுல வளர்றீங்களோ, அவர் மேல எப்ப உங்களுக்கு விசுவாசம் வருதோ அப்பதான் உங்களுக்கு பிரச்சனைக்கு முடிவு வரும். புரிஞ்சுக்க. நீங்க நான் போய் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், நீ எது செஞ்சாலும் அது முடியாது.
கர்த்தர் முடித்து வைத்திருக்கத நீங்க நம்பும் பொழுதுதான் உங்க பிரச்சனை முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, இப்ப காயினுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 7 தலைமுறைகள் நல்லா கவனிங்க. நோவாவுக்கு முன்னால கிட்டத்தட்ட 7 தலைமுறைகள். அது கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எப்படி பாருங்க, ஆதாம் 930 வருஷம் வாழ்றான். எத்தனை வருஷம்? அடுத்து சேத்து 912 வருஷம். அடுத்து ஏனோஸ் 905 வருஷம். கேனான் 910 வருஷம். அப்புறம் மெத்துசேல் 895 வருஷம். யாரே 962 வருஷம். ஏனோக்கு 365 வருஷம். மெத்துசுலா 969 வருஷம். எப்படி பார்த்தீங்களா? எத்தனை வருஷம்? 60லயே ஆடுது எல்லாம். அவனுக்கு குழந்தை வைக்கிறதே 500, 185. நான் கொஞ்சம் யோசிச்சேன், என்ன ஆண்டவரே எவ்வளவு கிருபை கொடுத்துருக்கீங்க. கவனிக்கிறீங்களா? நம்ம வாலிப பசங்கள்லாம் பாருங்க, கிழவு மாதிரி தான் இருப்பாங்க. ஒருத்தனாச்சும் நெஞ்ச நிமித்தி நடக்க மாட்டான் பாருங்க. எப்படா பேண்ட் இடுப்புலேருந்து கழண்டு விழுகுதுன்ட்டே போகுது. நான் விழுகட்டுமானே கேட்குது. அப்படிதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். எல்லாம் 60லயே எல்லாம் நட்டெல்லாம் லூஸ், மரையெல்லாம் கழண்டு. இங்கே பாருங்க, எல்லாம் 900க்கு மேலே, எல்லாம் 900. நான் அதை தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்னன்னா, நான் இவ்வளவு வருடங்களை உங்களுக்கு ஏன் தெரியுமா கூட்டி நான் கொடுத்தேன்? இத்தனை வருஷம் வாழ்ந்தாவது என்னை அறிகிற அறிவு அவனுக்கு உண்டாகுமான்னு தான். என்னை குறித்து அவங்களுக்கு என்ன செய்தான்? ஒரு அறிவு. இவர் நல்லவர், இவர் பக்கம் திரும்புவோம், இவர் இரக்கம் உள்ளவர். இப்படிப்பட்ட சாபத்துக்காக நம்மளை உண்டாக்கல, அழிவுக்காக அவர் என்னை உண்டாக்கல, அலைச்சலுக்காக என்னை உண்டாக்கல, என்னை நித்திய ஆசீர்வாதமாய் வாழும்படியாய் என்னை உண்டாக்கிற இந்த நல்ல கர்த்தர் என்கிற அறிகிற அறிவு அவனுக்கு உண்டாகுமான்னு சொல்லி வருஷத்தை கூட 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 கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவனுக்கு அந்த அறிவே உண்டாகும். நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு தவறு செய்தாலும் கிருபை பெருகுதுன்னா என்ன அர்த்தம்னா, பாவம் செய்வதற்காக அல்லங்க, இந்த கர்த்தர் நல்லவர் என்று நீ உணர்ந்து மனம் வருந்தி திரும்பி அவர்கிட்ட வருவதற்காக. அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, நீங்க கர்த்தர் நல்லவர். ஆனா இதுல ஒரே ஒரு கிருபை, நல்லா கவனிங்க. இத்தனை பேர் வாழ்ந்த பொழுது லாமேக், சொல்லுங்க லாமேக் அப்படின்னா பெலன். என்னது? பெலன். ஆமென். இந்த லாமேக் பார்க்கிறாருங்க. இந்த லாமேக் பார்க்கிறார். இவருக்கு ஒரு அறிவு உண்டாகும். என்ன அறிவுனா, என்ன ஒரு கடவுள் அப்படின்னா இப்படியா இந்த பூமி இருக்கும்? ஜனங்க இப்படி சீர்கெட்டு போயிட்டாங்களே. என்னுடைய ஆதி பெற்றோர்கள் ஆதாம் ஏவாளிலிருந்து கிட்டத்தட்ட 7 தலைமுறைகளுக்கு மேல போயிடுச்சு. எல்லா அலைச்சல்லையும், பாவத்திலும், சாபத்திலும், வாதையிலுமே வாழ்ந்து சாகுறாங்களே. இதுக்கு முடிவே இல்லையா என்கும் பொழுது லாமேக்குடைய உள்ளத்துல ஒரு வெளிப்பாடு வருது. ஆமென். நல்லா கவனி, ஒரு வெளிப்பாடு வருது. அவன் சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆமென், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. லாமேக்கு 182 வயதான, எத்தனை வயசுல குழந்தை பெற்கிறாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். கிருபை சொல்லுங்க கிருபை. உங்க மேல தீர்க்கதரிசனம் ஒரு வார்த்தை சொல்றேன். உன்னுடைய 95 வயதிலும் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, என்னுடைய உள்ளமெல்லாம் இந்த காலை வெளியில துள்ளுகிறது. தேவன் இந்த அன்பை, கிருபையை நினைக்கும் பொழுது, இவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நினைக்கும் பொழுது என் மனதெல்லாம் மிகுந்த சந்தோஷமும் சமாதானம் அடைகிறது. பாருங்க, லாமேக்கு 182 வயதிலே ஒரு குமாரனை பெற்று, நல்லா இதுதான் முக்கியமானது, எல்லாம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சபித்த பூமியிலே சொல்லி அவனுக்கு
நோவா என்று பெயரிட்டான். ஆமென் சொல்லுங்க. இப்ப பரம்பரையா 7 தலைமுறையா விழுகையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா லாமேக் அப்படின்னா சொன்னேன் பெலன். சொல்லுங்க பெலன். சொல்லுங்க பெலன். சொல்லுங்க பெலன். வல்லமை. அல்லேலூயா. இவர் கொஞ்சம் அப்படியே தேவனை குறிச்சு அப்படியே கொஞ்சம் லைட் அடிக்குது. கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன கத்தரை குறிச்சு அப்படியே சின்ன லைட் அடிக்குது. லைட் அடிச்சோன்னே இவன் ஒரு முடிவு பண்றான், எனக்கு பிறக்கிற குழந்தை இனிமேல் சாபத்தில் இருக்கக்கூடாது, இனிமேல் இந்த வாதையில் இருக்கக்கூடாது, இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடாது, இந்த அலைச்சல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பேரை வைக்கிறான். பாருங்க, கர்த்தருடைய பலத்தினால ஒரு பேர் வைக்கிறான், நோவா. அப்படி என்னது நோவானா? என்னது? ரெஸ்ட், ஆறுதல். அவன் சொல்ற, அப்ப அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. ஆமென். ஆதாம் இழந்த ரெஸ்ட், காயின் இழந்த ரெஸ்ட், அவருடைய அலைச்சல்கள் எல்லாம் ஓய்ந்து எனக்கு பிறக்கிற இந்த நோவா மூலமாக மீண்டும் கர்த்தர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாராக, ஆறுதல் தருவாராக, பலன் தருவாராக, எங்களை ஆசீர்வதிப்பாராக, எங்களை உயர்த்துவாராக, இனி முதற்கொண்டு நாங்கள் பெருகுவோமாக. எப்படி பாருங்க, புரியுதா உங்களுக்கு? இது நல்லா கவனிங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேங்க, நீங்க தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஜீசஸ் சொல்றாரு, நீங்க எல்லாம் உடனே போயிடாதீங்கப்பா, நீங்க போய் எருசலேம் நிலை செய்யுங்க, காத்திருங்க, ஆவியானவர் உங்கள் மேல வருவார், அப்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. சொல்லுங்க சொல்லுங்க பலன் அடைந்து. சொல்லுங்க பலன் அடைந்து. பலன் அடைந்து. சத்தமா சொல்லுங்கப்பா, பலன் அடைந்து. சொல்லுங்க, நான் பலன் அடைவே, நான் பலன் அடைவே, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர பரப்பே, உன்னதமானவருடைய ஆசீர்வாதங்களை நான் அனுபவிப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஆமென். பலன் அடைந்து. இப்ப நீங்க தேவ பிரசன்னத்துல போய் கோந்து பலன் அடையும் பொழுதுதான் உங்க ஆவிக்குரிய கண் ஓப்பன் ஆகி அவனுக்கு அப்படியே வருது, இல்ல இனிமேல் எனக்கு பிறக்கிற குழந்தை நோவா ரெஸ்டா இருப்பான், விடுதலையா இருப்பான். நீ தேவ சமூகத்தில் இல்லைன்னா உங்க மைண்ட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவாவே தான் சிந்திக்கும், பயத்தை தான் சிந்திக்கும். நீங்க ஓடி ஓடி சம்பாதிக்கலாங்க, சமாதானம் வராது, இளைப்பாறுதல் வராது, பலன் வராது. கவனிங்க. ஆனா நீங்க தேவ சமூகத்தில் இருந்து இந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்க கண் திறந்து பாருங்க, நான் நல்லா இருவேன், எனக்கு கர்த்தர் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வைத்திருக்கிறார், எனக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவன், சிலுவையில் எனக்கு இயேசு எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார், நான் நித்திய மகிழ்ச்சிக்கு உரியவன், நான் பரிபூரணத்துக்கு உரியவன். புரியுதா உங்களுக்கு? நான் தாகமாய் அலைந்து திரிவது அல்ல, தேவனின் தாகம் தீர்க்கிறவர், அவரின் நல்ல மேய்ப்பர், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறவர், புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறவர், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏனென்றால் இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை புரியுது உங்களுக்கு? இவன் பாருங்க, அவனுக்கு ஒரு பேரு நோவா அப்படின்னு என்ன செய்யறாரு? இந்த நோவா பாருங்க, அந்த நோவாவுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, என் கண்களிலே உனக்கு என் கிருபை உனக்கு கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே இது எதனால? நல்ல கவனிய, 7 சந்ததி அலைச்சல்களே ஓடினான், ஒரு லாமேக் முடிவு செய்தான், இனிமேல் நான் அலைச்சலில் இருக்க விரும்பவில்லை. எத்தனை பேர் முடிவு பண்ண போறீங்க? எத்தனை முடிவு பண்றீங்க? அதுக்கு தாங்க எதை மிஸ் பண்ணாலும் சர்ச்சை மிஸ் பண்ணக்கூடாது. இது நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த தேசத்தில் போய் பார்லிமெண்ட்ல கொண்டாலும் இதையெல்லாம் நீங்க கேட்க முடியாது. எதை இழந்தாலும் தேவனுடைய சமூகத்தை இழக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணணும். நம்ம ஆளு பூரா உல்டா, எல்லாம் உல்டா கேஸு, வாழ்நாள் முழுவதும் அலைச்சல், பிரச்சனை, என்ன இருந்தாலும் மனம் வருந்துறது இல்லை, அதை சிந்திக்கிறது இல்லை. காயின் சிந்திக்கவே இல்லைங்க, அவனுக்கு தவிடு கிடைக்கல, ஆனால் சிந்திக்கிறான்.
தவிடு கிடைக்கல, சிந்திச்சானா? நான் எழுந்து என் அப்பாட்ட போவேன், அங்கே திருப்தியான ஆகாரம் இருக்கு, நான் ஏன் தவிட்டு கலையணும்? எங்கள் அப்பா திருப்தியான சாப்பாடு 1000 பேர்த்துக்கு கொடுக்குறாரு, நான் அங்கேயே போகிறேன். அந்த மனம் திரும்பி அவன் எழுந்த, ஆனால் காயனுக்கு அந்த உணர்வு வரலையே. நீங்கள் உங்கள் அலைச்சல்களே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காதீங்க, எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டோடைய சமூகத்துக்கு என்ன செய்யுங்க? வாங்க, தேவ பிரசனத்துக்கு நீங்கள் வாங்க. அல்லேலூயா. தேவ பிரசனத்தில் உங்கள் நேரங்களை செலவு பண்ணுங்க, பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. யாக்கோப்பு அழகா சொல்றாரு 4:6, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. சொல்லுங்க, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெரியவனுக்கு என்ன செய்யறாரா? இப்போ காயின்லாம் கர்த்தர் பக்கம் வரல, என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்க ஜெபிக்கவே மாட்டேங்கிறீங்க, என்ன அர்த்தம்? நீ பெருமை உள்ளவன். வேதம் வாசிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க பெருமை உள்ளவருங்க. சர்ச்சுக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறீங்க, ஏன்? பெருமை உள்ளவங்க. உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு, என்னது? என்னால மேனேஜ் பண்ண முடியுங்கிற அந்த சுயம் இருக்கு உங்களுக்குள்ள. அந்த சுயம் இருக்கிற வரைக்கும் நீ கர்த்தரை தேட மாட்ட. உன் சொந்த பலத்தில் தான் அலைஞ்சிட்டே இருப்ப, அலைஞ்சிட்டே தான் இருப்ப. அது காண முடியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஜெபம் பண்றதுல, அதனால ஜெபம் பண்ண பெருமைங்க. ஜெபம் பண்ணாது கர்த்தர் வேத வசனம் சொல்லுது, ஜெபம் பண்ணாத பாவம். நான் விண்ணப்பம் பண்ணாவிட்டால் நான் பாவம் செய்கிறேன். ஏன்னா ஜெபம் செய்கிறவன் எதற்கு அடையாளமா இருக்கான்னா, அப்பா உங்களால இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, உங்களால இல்லாம என்ன ஒன்றும் செய்ய முடியாதப்பா, உங்க பிரச்சனை இல்லாம என்னால் வாழ முடியாதப்பா, நீங்க இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. ஏசுல என்னால் என்று உன்னால ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. உங்க ஆலோசனை இல்லாம நான் வாழ முடியாதப்பா, உங்க வழிநடத்து இல்லாம என்னால் வாழ முடியாது. ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கேன், என்னோட பேசுங்க, என்னை உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க, உங்களுடைய கிருபையினால நிரப்புங்க. சொல்ல 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 பாருங்க, நல்ல கவனிய. நீங்க 1000 நாள் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாததை ஒரு நாள்ல கர்த்தர் உங்களுக்கு சம்பாதிக்க வைப்பார். ஊரெல்லாம் பாருங்க வெடிச்சு, நிலமெல்லாம் வெடிச்சு, ஒன்றும் இல்லை, எல்லாம் வறட்சி, மிருக ஜீவன்கள் ஒன்றுக்குமே தண்ணி இல்லை, எல்லாம் சாக போகுது. ஆமென். ஒரே ஒரு ஆள் மட்டும் பாருங்க கர்த்தரை தேடுறான் பாருங்க, ஈசாக்கு. அவன் நிலத்துல மட்டும் பாருங்க 100 மடங்கு பலனை எடுக்கிறான். கைகளை தட்டுங்க பாங்க. தேவ சமூகத்தை தேடுறவனுக்கு ஒரு வித்தியாசம். எல்லாம் தோன்றா தண்ணி வர மாட்டேங்க, இவன் தோன்றா தண்ணி வருது. அல்லேலூயா. அப்பாவுடைய பிரசன்னத்தில் நீங்க இருக்கிறவங்க நல்லா கவனிய, நீங்க விசேஷித்தவர்கள். ஏன்னா நீ அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை திருப்தி ஆக்குகிறார், அவர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறார், அற்புதமா உங்களை என்ன செய்யறாரு, நடத்துறாரு. அதனால இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே அலைச்சல்களுக்கு அல்ல, நம்மை கர்த்தர் ஆசீர்வாதத்துக்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு முக்கிய ரகசியம் தேவனுடைய சந்நிதியிலே, அவருடைய பிரசன்னத்திலே நாம நேரம் செலவு செய்வது, அவருக்குள்ளாக நம்முடைய உறவை நாம வளர்த்தி கொள்வது. அல்லேலூயா. வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபங்களினாலும் வேத தியானத்தினாலும் அவருக்குள்ள உறவை நாம் என்ன செய்யணும், வளர்த்தணும். அதுக்கு நேரம் செலவு பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க, அவருடைய பிரசன்னத்தை நான் இழக்காதபடி என்னை காத்துக்கொள்வேன். ஆமென். அவர் எங்க இருந்தாலும் நீ அவருக்குள்ள இருக்கலாங்க, எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவருக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், வாழ முடியும். பாருங்க, அற்புதமான ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 51:11 வாசிங்க. பாருங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். என்ன பாருங்க, அற்புதம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஏங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க மக்களை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆதாமுக்கும் காயினுக்கும் இந்த அறிவு இல்லை, இதெல்லாம் தாவீதுக்கு உண்டாயிருச்சு. அவங்க சொல்றாரு, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்,
நீங்க தண்டனை கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா உங்க சமூகத்தை விட்டு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க. ஆஹா அல்லேலூயா. எப்படி பாருங்க, ஆமாம் சொல்லுங்க. இந்த அன்பு பத்தி எப்படி புரியுது உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க பாருங்க, என்ன இருந்தாலும் சர்ச்சே வேண்டான்ட்டு போயிடுவான். ஒரு சின்ன சின்ன காய் எதையுமே உடைச்சு ஒண்ணும் இல்லாம, புரியுதா உங்களுக்கு? அப்பாவுடைய சமூகத்துக்கு போகாம எத்தனை பேருங்க எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி, கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் பாருங்க ஜெபம் பண்ணி எவ்வளவு நாள் கேட்டு பாருங்க. நீ கடைசியா எப்போ ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ண கேட்டு பாருங்க. எப்போ அந்நிய பாஷையில பேசி ஆவியில் நிறைஞ்சு எப்போ ஜெபம் பண்ண? பெருமை, அந்த பெருமை உள்ளவனை தான் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு. தாவீது சொல்றான், நான் தப்பு பண்ணிட்டேன் உண்மைதான், ஆனா ஒண்ணு செய்யுங்கப்பா, கெஞ்சி கேட்கிறப்பா, இந்த அரண்மனையை எடுத்துக்கங்க. நான் சேர்த்து வைத்திருக்கேன் பாருங்க, டன்னா தங்கம், அதை நீங்க எடுத்துக்கங்க. எதை வேணாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, திரும்பவும் நீங்க எனக்கு தர உண்மை உள்ளவர். ஆனா ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய சமூகத்தை மட்டும் விட்டு என்னை என்ன செய்யாதீங்க. அல்லேலூயா. நீ என்னதான் வசனத்துக்கு கேளுங்க, நம்மால் 10 கால லட்சம் வாட்ச பார்க்க ஆரம்பிப்போம். அவ்வளவுதான், அது லிமிட், அவ்வளவுதான். நீ என்ன வேணும்னு சொல்லு, இங்கிருந்து நான் ஓடுறேன். எங்க ஓடுவோம் பாருங்க, எங்க போய் பின்னாலேயே பாருங்க என்ன பண்றாங்கன்னு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவர் சொல்றாரு, அரண்மனையிலங்க வானா வர்றதுக்கு 1000 பேர் இருக்கான், போனா போறதுக்கு நாடே இருக்குங்க அவனுக்கு. அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு ஒரு தேசம், ஒரு ராணுவம், நல்லா கவனிங்க, முப்படைகள் ஆயத்தமா இருக்கு, சேவை செய்ய வேலைக்காரர்கள், நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு ஒரே ஒரு தயவு பண்ணுங்க, நான் பண்ணின தப்புக்கு சமூகத்தை விட்டு என்னை துரத்திடாதீங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், சமூகத்தை விட்டு போனதுனால தான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். உன்னுடைய சமூகத்தை அவர்கள் இழந்ததுனால, என் ஆதி பெற்றோர்கள் உன் சமூகத்தை, உன் பிரசன்னத்தை, உன் உறவை இழந்ததுனால தான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நான் அதை இழந்து என் சந்ததியை கஷ்டத்துக்கு உள்ளாக்க நான் விரும்பல. என் தலைமுறை 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 என் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்கு நான் உன் சமூகத்தில் இருக்கணும். நீ நிறைய தகப்பன்மார்களுக்கு இந்த அறிவு இல்லை பாருங்க. நீங்க உங்க திறமையினால உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாதுங்க. உங்க படிப்புனால கொண்டு வர முடியாது, பிசினஸ்னால கொண்டு வர முடியாது, எதனாலையும் கொண்டு வர முடியாது. அப்பாவுடைய தயவு கிருபையினாலதான், ஆவியோட உதவியினாலதான் தலைமுறைக்கு நீ ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். அப்ப அந்த தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை, தாவீதுடைய உள்ளம் எல்லாம் பாருங்க, அவன் தலைமுறை ஆசீர்வாதத்து மேல இருக்கு அவனுக்கு. அதாவது சொல்றாரு, தேவரே உடைய ஆசீர்வாதத்தினாலே உடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. என் தலைமுறை ஆசீர்வதிக்கணும்னா நான் உடைய சமூகத்தில் இருக்கணும். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கலாம் உடைய சமூகத்தில் செல்லுகிற ஒரு நாள் மேலானது. தட்டு கைய. புரியுதா உனக்கு? புரியுதா உங்களுக்கு? என்ன பாருங்க, கவனிங்க மக்களே. நான் நீங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்கணும், அங்க போயிருக்கணும், இங்க போயிருக்கணும், அவருக்கு எல்லாம் இருக்குங்க. அவர் சொல்றாரு, உன் சமூகத்தில் செல்ற ஒரு நாள் எனக்கு மேலான. உன் ஆலயத்தின் வாசப்படியில் இருக்கிறத நான் விரும்புறேன். ஆலயத்தினுடைய வாசப்படியில் நின்று இருக்க விரும்புறேன். உன் ஆலயத்தில் அமர்ந்து உன்னுடைய கிருபை எவ்வளவு பெரிது என்று தியானிக்க நான் விரும்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க அப்பாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, என்னென்ன வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு தருவார் பாருங்க. அப்படியே உங்க உள்ளமெல்லாம் அப்படி துள்ள ஆரம்பிக்குங்க. ஆமென். பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். அதை அறிஞ்சு கொண்டார் தாவீது, அறிந்து கொண்டார். ஆமென். என்னை வாழ வைப்பதோடைய பிரசன்னம். அதான் அவருக்கு சர்ச்சுக்கு போகணும், ஆலயத்துக்கு போவோம் வாருங்களா. அவர் எப்படி இருக்காராம்? ஐயோ ஜீசஸ். ஆமென். அவர் ராஜாங்க. அதான் எனக்கு வந்து இந்த தாவீதை வந்து சிந்திக்க சிந்திக்க எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இவன் ஒரு ராஜாங்க, ஒரு கிங், ஒரு தேசத்துடைய ராஜா. ஆலயத்துக்கு போகணும், எப்படி இருக்கிறான்? ஒரு குழந்தையை போல மாறிடுறான் பாருங்க. ஒரு குழந்தையை போல மாறி நடனம் ஆடுகிறது என்ன, துதிக்கிறது என்ன. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் நிறைய குடும்பங்களை பார்த்துப்பேன் பாருங்க, அவங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது நல்ல இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வருவாங்க, பார்த்துருக்கீங்களா?
சில பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வயலின் எடுத்துகிட்டு வருவாங்க, கிட்டார் எடுத்துகிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம பெந்தேகோஸ்துக்காக இருந்தால் சோறு டிஃபன்லாம் கொண்டு வரான். ஆமாங்க, நிறைய பிள்ளையோட பையில பிறகு சோறு இருக்கு. ஆனால் நிறைய குடும்பங்கள் என்ன செய்யறாங்கன்னா, தாவீது மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வராங்க. கொண்டு வந்து கர்த்தரை என்ன செய்யறாங்க? பாடி ஆராதிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு போட்டே இருக்கணும்ல. என்ன பாருங்க, புரியுதா மக்களே? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தாவீதுக்கு அவர் வந்து இசை கருவிகள்லாம் எடுத்துக்கொண்டு, புரியுதா உங்களுக்கு? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்லாம் எல்லாரோட சேர்ந்து என்ன செய்யறாரு? அப்படி நடனம் ஆடி அப்படி சந்தோஷமா அவர் வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யறாரு? வரார். ஏன்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இதுதான் வாழ வைக்கிற இடம். இங்கதான் ஜீவன் மார்க்கம் இருக்கு, இங்கதான் நித்திய ஜீவனுடைய வழி இருக்கு, இங்கதான் பேரானந்தம் இருக்கு, இங்கதான் தலைமுறை ஆசீர்வாதம் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு நதி தான் என் தாகத்தை தீர்க்கக்கூடியது, ஆவியானவர். இதை தவிர வேறு எதுவும் என்னை வாழ வைக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டார். இயேசுவின் நாமத்தை இப்படியெல்லாம் பாடி ஆராதிக்கிற பிள்ளைகள் நல்லா கவனிங்க. நான்லாம் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். இப்படியெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது அதெல்லாம் சபையில் வந்து கர்த்தரை ஆடி பாடி துதிச்சவங்களாம் இன்னைக்கெல்லாம் நீங்கள் பாருங்க, உலகத்தில் பல நாடுகளில் பல இடங்களில் எவ்வளோ உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தரை வச்சிருக்காரு. அல்லேலூயா. நம்ம வாலிப பிள்ளைகளை பாருங்க, 8:30 மணிக்கு அம்மா எழுப்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க வாயிலிருந்து நல்லது வரது விட மாட்டேங்குது. குழந்தைய எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க, முடியல. பிசாசு இதுவும் போக மாட்டேங்குது, என்னையும் போக விட மாட்டேங்குது. வாயில தாறுமாறான வார்த்தை என்ன செஞ்சிருது? எத்தனை நேரம் தான் பொறுப்பாங்க? புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். அப்படி இருக்குது பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. துள்ளணும் உள்ளமெல்லாம். புரியுதா உங்களுக்கு? ஐயோ, எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு பலன் கொடுத்த தேவன். ஒரு சிந்திக்கணுங்க. இன்னையிலிருந்தாவது சிந்திங்க. இனி இந்த அடுத்த நிமிடம் எனக்கு நோவாவாய் பிறக்கட்டும். கர்த்தருடைய கிருபையோடு. ஆமென் சொல்லுங்க. அந்த டைம் நல்லா கவனிங்க. அதை தாவீது உணர்ந்தனா தான் சொல்றாரு, உன் சமூகத்தை விட்டு என்ன செஞ்சிடாங்க. இன்னொன்று அவர் சொல்றாரு, உன் ஆவி என்னை விட்டு என்ன செஞ்சிடாங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தில் இருக்கீங்க? ஏன்னா இன்னைக்கு நம்மளை விட்டு ஆவி எடுக்க முடியாது. ஏன்னா அவர் உங்களோட இருக்கிறார். நீங்க போன்னு சொன்னாலும் அவர் போக மாட்டார். எதுக்காக வந்திருக்காரோ அதை நிறைவேற்ற வரைக்கும் உங்களை விட்டு அவர் என்ன செய்ய மாட்டாரு? போக மாட்டாரு. நல்லா கவனிய. லாமேக்குக்கு ஒரு கண் திறந்து நோவா என்று பெயரிட்டான் தன் பிள்ளைக்கு. நல்லா கவனிய. அந்த நோவாவுக்கு முன்னால இந்த நோவா குடும்பத்தை தவிர எல்லா குடும்பம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? வெள்ளம் வந்து. புரியுதா உங்களுக்கு? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க எதெல்லாம் பிளஸ் பண்றீங்களோ அது தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும். அதனால சொன்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்றது. அது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். எல்லாத்தையும் நீங்க பிளஸ் பண்ணிட்டே இருக்கணும். எல்லாம் போச்சுங்க. நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சது? கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த கிருபை பாருங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து நம்ம பாவங்களுக்காய் மரித்து நம்மளை மன்னித்தோடைய பிள்ளையை மாற்றி இன்னைக்கு என்னன்னா நாமே அவருடைய ஆலயமா மாறிட்டோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவ பிரசனத்தை விட்டு போனதுனால கவனிங்க, தேவ பிரசனத்தை விட்டு விலகிறதுனால எவ்வளவு பாதிப்புகள் நம்ம பார்த்தோம். அலைச்சல் இல்லாத ஆசீர்வாதத்துக்கு தேவ பிரசனம் தான் இம்பார்ட்டன்ட் பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க. நம்மளால முடியாது அப்படின்னு அவரே நமக்காக உயிரை கொடுத்து அவருடைய ஆலயமாவே நம்மளை மாத்திட்டாரு. அப்படின்னா என்ன தெரியுங்களா? நாம வந்து அவரை பிரியறதுக்கு ஒரு நொடியில் அவரை விட்டுட்டு போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோம். ஆனா அவரு நம்மளை விட்டு பிரிய மனதே இல்லாத ஒரு தேவனா இருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, நான் உங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்கு எனக்கு என்ன செய்ய? ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து. அப்ப அவர் என்ன அர்த்தம்? நம்ம அவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு விரும்புறாரு. நம்மளை பிளஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு விரும்புறாரு.
நம்முடைய வல்லமையா மாத்திட்டே இருக்கணும்னு விரும்புறாரு. பரிசுத்தமா மாத்திட்டே இருக்கணும்னு விரும்புறாரு. நம்மளோடு தொடர்ந்து இருந்து நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும்னு விரும்புறாரு. நம்மளை விட்டு பிரிவதற்கு அவருக்கு மனசே இல்ல. அதனால சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்த நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. என்ன அற்புதமான தேவன் பாருங்க. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நாம தான் அவருடைய ஆலயம். வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஐக்கியம் ஏது? இசைவேது? இல்ல நீங்க இல்லையே. 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்க. பகை சொல்லுங்க, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க, நீங்க ஆலயமா இருக்கிறீங்க. இப்போ அந்த பிரசன்ஸ் எங்க வந்துருச்சு? ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாம பாருங்க, அவர் எவ்வளவு நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்க. என்னையும் உங்களையும் யார் தேடி வர? பக்கத்து உன்னை யார் தேடி வர? பக்கத்து கேளுங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நாதியும் இல்லைங்க. என்ன சொல்றாங்க? அது என்ன டிரான்ஸ்லேஷன் நமக்கு தெரியல. ஒரு நாதின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நாதியும் இல்லைங்க. அப்படின்னு என்னன்னா, ஒருத்தனும், அதாவது ஒரு நாய்க்குட்டி கூட அவனை தேடி வர்றது இல்லையா, ஒரு பன்னிக்குட்டி கூட அவனை தேடி வர்றது இல்லையா. அதான் ஒரு நாதியும் இல்லை. ஆனா நாதி இல்லைன்னு சொல்ற உன்னை இந்த உன்னதத்தின் நாதர், ஆமென் சொல்லுங்க, பரிசுத்த தேவன் தேடி வந்து உன்னை ஆலயமாகவே மாற்றி அவருடைய பிரசன்னத்தினால உயர்த்தணும்னு வந்திருக்கிறாரு. உனக்கு ஏன் அந்த கண்ணு திறக்க மாட்டேங்குது? உனக்கு ஏன் அந்த உணர்வு வர மாட்டேங்குது? ஏன் அந்த நன்றி வர மாட்டேங்குது? ஏன் அவரை துதிக்க மறக்கிற? ஏன் ஜெபிக்க மறக்கிற? ஏன் இந்த வசனத்தை தியானம் பண்ண மறுக்கிற? ஏன் ஆலயத்துக்கு வருவதற்கு மறுக்கிற? புரியுதா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 3:16 சொல்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்க யாரா இருக்கிறீங்க? ஆலயமா. எங்க நல்ல கவனிய, என்னை உங்களை தெரிந்தெடுத்து அவரே வந்து நமக்குள்ள வாசம் பாருங்க. நீங்க நான் பாருங்க, ஒரு வீடு நீங்க வந்து ஒரு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு தேடுறீங்க, ஒரு வீடு இல்லை சொந்தமா ஒரு வீடு வாங்குறதுக்கு தேடுறீங்க. எப்படியெல்லாம் தேடுறீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. நாதியே இல்லைன்னு சொல்ற நீயே வாசம் பண்ணுவதற்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இல்லாம தேடுற. ஆனா அவரு இந்த நம்மளெல்லாம் உண்டாக்கி இதெல்லாம் உருவாக்குனவரு நமக்குள்ள வந்து வாசம் செய்வதற்கு நமக்கு ஒரு தகுதியுமே கிடையாதுங்க. ஆனா நமக்குள்ள வந்து பிரியமா என்ன செய்யறாராம்? வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. பக்கம் சொல்லுங்க, அவர் உனக்குள் நீ என்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்க கேளுங்க. அவர் மூச்சு முட்டிட்டு இருக்கிறார். நீ பார்க்கிற படங்களை பார்த்து அவர் மூச்சு முட்டுறாரு. நீ பேசுற பேச்சை கேட்டு அவர் காதை பொத்தி ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீ போகிற இடம், நிக்கிற இடங்க, நீ சம்பந்தம் வச்சிருக்க காரியங்களெல்லாம் பார்த்து அவர் வெக்கி கூணி என்ன செய்றாரு? அவர் ஒரு இதா இருக்காரு. நல்லா புரியுதா உங்களுக்கு? நல்லா மாதிரியா இருக்கீங்க, உங்களுக்குள்ள இருக்காரு அவரு. நல்லா கவனிய, உங்க கண்ணு திறக்கட்டும். இப்ப நமக்குள்ள அவர் இருந்தும் அவரோட பாருங்க நம்ம உறவு கொள்ள முடியல, ஒரு ஐக்கியத்தை வளர்க்க முடியல, பிரசனத்தில் வளர முடியல. ஏன்னா இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கினா நல்ல ஒரு உதாரணம் இருக்கு. என்னன்னா, இப்போ கணவன் மனைவி இருக்காங்க, கணவன் மனைவி இருக்காங்க. கணவன் மனைவியா இருந்தாலும் கணவனுக்கு மனைவி மேல எல்லா உரிமையும் இருக்கு, மனைவிக்கு கணவன் மேல எல்லா உரிமையும் இருக்கு. இருந்தாலும் ரெண்டு எப்படி இருக்கு? கீரியும் பாம்புமா இருக்கு, குரங்கும் கிளியா இருக்கு. கீரியும் பாம்புமா இருக்கு. எதெல்லாம் சேர்த்திருக்கானுங்க பாருங்க.
கர்த்தர் சொல்றாரு ஏற்ற ஜோடி ஏற்றதா இணைச்சிருக்கேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா நம்ம சொல்றாங்க கீரியும் பாம்புமாய், குரங்கும் கிளியுமாய், குரங்கும் பூமாலையுமாய். இப்படி இப்படிதான் இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு, ஒரே சரீரம். அவர் சொல்றாரு நீங்கள் இருவர் அல்ல, நீங்கள் ஒருவராக இருக்கிறீர்கள். ஆனா ஒருவராக தான் இருக்கிறோம், ஆனா இல்லையே. எப்ப மனைவிட்ட எப்பப்ப சிரிச்ச? கல்யாணமான அன்னைக்கு சிரிச்சங்க, அதோட என் சிரிப்பு போச்சு. ஏமா நீ என்னைக்குமா சந்தோஷமா இருந்த? நானும் அதே மாதிரி தாங்க. மனம் விட்டு நீங்க எப்ப பேசுனீங்க? அது எங்களுக்கு ஞாபகமே இல்லைங்க. எப்படி நீங்க அவருக்கு ஊட்டி விட்டீங்க? அவர் படுத்து கிடந்தார், ஒரு வாரம் எந்திரிக்க முடியாம போயிட்டார். வேற வழி என்ன பண்ண, பாவம். இப்படிதான் உறவு. பார்த்தீங்களா? இப்படி எல்லாம் ஒரே சரீரம் தான், எல்லாம் ஒன்று தான். ஆனால் என்ன இல்லை, இதே மாதிரி தான் பாருங்க. ஆவியார் நமக்குள்ள இருக்கார், மனவாளன் நமக்குள்ள இருக்கிறாரு. நாம் அவருடைய மனவாட்டி. ஆனாலும் அவரோட நமக்கு ஒரு நல்ல உறவு இல்லை. அந்த பிரச்சனத்தில் நாம் மூழ்கிறது இல்லை. அவருடைய பிரச்சனத்தில் நேரத்தை என்ன செய்யறதில்ல, செலவு பண்றதில்ல. எப்படி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குணம், ஒரு கோபம், எரிச்சல் இதெல்லாம் பிரிக்குதோ, அது மாதிரி இந்த தேவன் எப்படிப்பட்டவர், நமக்குள்ள வாழ்கிறவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், மன்னிக்க தயவு பெருத்தவர், அவர் அன்பானவர். அவருடைய மனம் வருந்தி நான் கேட்கும் பொழுது என்னை மன்னித்து மறுபடியும் என் பிள்ளையை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள. இந்த அறிவெல்லாம் இல்லாததுனால நாம தள்ளி தள்ளியே போயிட்டு இருக்குமே ஒழிய அந்த உறவுக்குள்ள வரமாட்டேங்கிறோம். நான் சொல்றேன், இன்னைக்கு உன் அலைச்சல்கள் ஓய்ந்து போகும். உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர், உன் கண்ணீரை அறிந்திருக்கிறவர் இன்று உன் அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த நாளிலிருந்து ஒரு நோவாவை போல கிருபை பெற்றவனாக, ஆசீர்வாதம் பெற்றவனாக, வல்லமை பெற்றவனாக உன்னை வாழ வைக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசனத்துக்கு வாங்க. இந்த வருடம் முழுவதும் அதை நான் சொல்லிட்டே இருக்கேன், ஜெபத்துக்கு வாங்க. போன வாரம் புதன்கிழமை கூவி கூவி கூப்பிட்டோம், புரியுங்க. அது ஏதோ 2 பிரதர் காதல் ஏறி அவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு கூவுறேன், ஒரு 7 பேர் காதலாச்சும் ஏறுவதா? புரியுதா உங்களுக்கு? புரிய மாட்டேங்குதுங்க அவங்களுக்கு. மக்களே, நான் சொல்றேன் கேளுங்க. உங்க மேல இருக்கக்கூடிய ஆழ்ந்த அன்புல, அளவற்ற பாசத்துல நான் சொல்றேன், அப்பாவுடைய அன்பை தேடுங்கள். ஆமென். அது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அல்லேலூயா. இயேசு நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அப்போ கணவன் மனைவி ஒரே சரீரம் தாங்க, ஆனாலும் என்ன இல்லை, அவங்களுக்குள்ள உறவு இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அலைச்சல் இல்லாத ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அலைச்சல் இல்லாத ஆசீர்வாதத்துக்கு தேவனை அழைத்து இருக்கிறார். இப்ப அந்த பிரச்சனை அவரே எனக்குள்ளே வந்துட்டாரு, அவருடைய ஆலயமாவே என்னை மாத்திட்டாரு. எனக்கு ரொம்ப ஈஸி, துதிச்சா போதும். அவன் சொல்லுங்க, துதிச்சா போதும், ஸ்தோத்திரம் பண்ணா போதும், நன்றி சொன்னா போதும். அப்படி சமுத்திரம் நன்றி சொல்ல 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 அந்த உறவு பலப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அலைச்சல்கள் உங்களுக்கு ஓய்ந்து போவதாக, ஆசீர்வாதம் துவங்குவதாக. ஆமென். உங்கள் பிரச்சனைகள் ஓய்ந்து போவதாக, நன்மைகள் தொடருவதாக, மேன்மைகள் தொடர்வதாக. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.